ட்ரெஸ் போடல இதெல்லாம் போட்டு பார்க்கலாம். ஜெயஸ்ரீதா ப்ளூபெர்ரி தான் நினைக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் சூப்பர். ஹாய். ஜஸ்ட் எங்க போறோம் இப்ப நம்ம? ட்ரூவா போறோம். ட்ரூவா எதுக்கு போறோம்? பாப்பாக்கு. பாப்பாக்கு Dress எடுக்க போறோம் சொல்ல. Dress எடுக்க போறோம். எத்தனை Dress எடுக்க போறோம் உனக்கு? பாப்பாக்கு எத்தனை Dress எடுக்க போறோம் சொல்லு. கையில சொல்லு. எத்தனை Dress எடுக்க போறோம்? ஒண்ணா? 3 ட்ரெஸ்ஸா? 2 Dress எடுக்க போறோம். கையை இப்படி வச்சு காட்டணும் फ्रेंड्स. அதுக்கு இந்த 2 கை வர மாட்டேங்குது. 2 கையால ஒண்ணு காட்றா. 2 Dress சொல்ல. 2 Dress. பொங்கல் ஷாப்பிங் தான் கிளம்புறோம். பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா இதோ வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால இப்பவே ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு கிளம்புறோம். முக்கியமா ஜெஷிதாக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை தடவை ஹாய் சொல்லுவீங்க? சரி என்ன பண்ற? சாமி கும்பிடுறாரு. சரி நல்லா கும்பிட்டு சாமி தூக்கிட்டு சாமி கும்பிட்டு இருக்காரு. சாமி கும்பிடுமா? குட் கேர்ள். சரி வா போலாம் ஷாப்பிங். சாமி கும்பிட்டாரு, நம்ம ஷாப்பிங் போலாம். நான் ஒரு 2 Dress எடுத்துட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட 2 Dress பழைய Dress எடுத்துட்டு வரேன். சோ கொஞ்சம் ஆஃப் ஹேண்ட் இருக்கிறதெல்லாம் ஃபுல் ஹேண்டா வைக்கலாம். அதுக்கு ஏதாவது மேட்சிங்கா கிளாத் வந்து கிடைச்சுன்னா வாங்கலாம் சொல்லிட்டு. ஏன்னா நல்ல ட்ரெஸ் தான் இதெல்லாம். சோ இதே வந்து பட்டிட்டிங்க நீங்க பார்த்து பொங்கலுக்கு போட்டுதான் சொல்லிட்டு பழைய Dress எடுத்துட்டு வரேன். கடையில இருக்கான்னு கேட்டு பாத்துக்கலாம். ஓகே ஓகே. பாத்துட்டா டான்ஸ் ஆடுறத பாரு. தை 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 தை. என்னம்மா டான்ஸ்? வெக்கம் வந்துருச்சு அவருக்கு. போலாமா? தாத்தா ஊர்ல இருக்கிறாருமா. ஊர்ல இருக்கிறாரு. மாடு ஓட்டி போயிடாரு. தாத்தா பாக்கலாமா? சரி பொங்கலுக்கு போலாம். பொங்கலுக்கு போனோம்னா ஜாலியா. அம்மா வந்து பாத்தீங்கன்னா பாப்பாக்கு மாட்டு பொங்கலுக்கு போறோம்ல பட்டு பாவாடை சட்டை எடுத்து வைக்கிறேன்னு சொன்னாங்க. சோ அதுக்கு கட் பண்ணிட்டு நம்ம ஒரு Dress எடுக்கலாமா, அது ஒரு Dress மட்டும் எடுக்கலாமான்னு பாக்கலாம். ஓகே சரி பாப்போம். வருஷம் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல், தீபாவளி, பிறந்த நாள்னு சொல்லிட்டு ஜஷிதாக்கு மட்டும் இப்பெல்லாம் Dress தராங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸே எடுக்கிறதே கிடையாது. ஜஷிதா எப்ப பிறந்தாலும் எல்லாத்துக்குமே Dress அவளுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வாங்கி கொடுத்துறாங்க எங்க வீட்டுல. இந்த பொங்கலுக்குமே ஒரு பட்டு பாவாடை சட்டை எடுக்க போறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லா பொங்கலுக்கும் பட்டு பாவாடை சட்டை தான் ஜஷிதாக்கு. போலாம் போலாம். முத்தா கொடுக்குறாரு. சின்ன சின்ன யாருமா? சின்ன 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 பாப்பாவா? சின்ன பாப்பா அழுகுது பாட்டு சொல்லுங்க போல. சின்ன பாப்பா அழுகுதுன்றாரு. சின்ன பாப்பா அழுகுது, தேம்பி தேம்பி அழுகுது. சரி போலாம் போலாம். போத்திஸ் தான் வந்திருக்கோம். இது வரைக்கும் நம்ம ட்ரெஸ் எடுத்ததே இல்ல. போயிட்டு இப்ப ஷாப்பிங் பண்ணி பார்க்கணும் ட்ரெஸ் கலெக்ஷன் இருக்கான்னு. போலாமா? மெட்டீரியல் வாங்க வந்திருக்கோம். மெட்டீரியல் வாங்க வந்திருக்கேன். இதே மாதிரி மெட்டீரியல் அது ஃபுல்லாண்டு வச்சுக்கோங்க. சரி கேட்டு பாரு. சங்கீதா எவ்வளவு நேரம் தான்? அதான் இல்லன்னு சொல்லிட்டாங்களே அப்புறம் என்ன? வேற வேற கலர் இருக்கு. டார்க் கலர் இருக்கு, லைட்டா இருக்கு. பட் இதுக்கு மேட்சா வந்து கிடைக்கல. பாப்பாக்கு போய் ட்ரெஸ் எடுக்கலாம். பாப்பாக்கு எடுக்க தானே வந்த? ஆமா எனக்கு ட்ரெஸ் எடுக்கிறேன். சும்மா ஒரு 1/2 மீட்டர் கை இருந்ததுன்னா நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். கிடைக்கல. சரி போலாம் போலாம். பெல்ட்டா பாரு. உனக்கு எது செட் ஆகுமான்னு பார்த்து வாங்கு. ஒட்டி ஆனமா ஒட்டி ஆன இதை போட்டுறாங்க. பிளவுஸ் போட்டு ஒட்டி ஆன இது போட்டுறாங்க டிசைன்ல. ஆமா மாதிரி ஒரு ட்ரெஸ் நிறைய இருக்கு இங்கே. டிசைன் உனக்கு தேவைன்னா வாங்கிக்கோ. இன்னும் புடவையே இல்ல. புடவை இருந்தா தானே ஏதாவது பிளவுஸ் பார்க்கறது. சரி போலாம். நம்ம எதுக்கு வந்தோமோ அதை விட்டுட்டு மத்த எல்லாம் பாத்துன்னு இருக்கேன். வை கரெக்டா வையா. அப்பாட்டு காட்டு 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 காட்டு. அழகா இருக்குன்னு பார்த்தா தானே பாப்பாக்கு எடுக்க முடியும். காட்டு. 22 பெருசா இருக்கு. வச்சு காட்டு. குட் கேர்ள். நல்லாதான் இருக்கு. ஹைட்டுமே கரெக்டா தான் இருக்கு. கலர் வேற ஏதாவது பாரு. ஜஷிதாக்கு இது மாதிரி மாடல்லாம் இன்னும் ட்ரெஸ் போடல. இதெல்லாம் போட்டு பார்க்கலாம்.
சரி. காட்டனா? நல்லா இருக்கே அண்டை வச்சு. சரிப்பா, நல்ல கலரா பாரு, சூஸ் பண்ணு. சூப்பரா இருக்கு கலரு. ஆமா, நல்லா சூப்பரா இருக்கு கலர். நல்லா கிரீன் கலர் அழகா இருக்கு. நல்லா இருக்கு. இது ரொம்ப மொடமொடன்னு இல்ல, நல்லா சாஃப்ட்டா இருக்கு. அதான் மெட்டீரியல் சாஃப்ட். வேற லெவல். எங்க பாரு. ஜஸ்ட் அங்க பாரு. ரஷிதா இன்னைக்கு ட்ரெஸ் எடுக்கிற மூணுலே வரலன்னு நினைக்கிறேன். அந்த ட்ரெஸ் வச்சு பார்த்தாலும் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு ஓடி போய் ஒளிகிறா. இது நல்லா இருக்கு சரிங்க. வேணாமா? வேணாமா? அது 2000 ரூபாய் இருக்கு. அம்மா செலக்ஷன். குட்டி பண்ண வச்சு காட்டு. அம்மா டென்ஷன் ஆயிட்டாங்க. அம்மா உனக்கு ட்ரெஸ் எடுத்து தர மாட்டாங்களாம் பாரு. போ, ஒழுங்கா வச்சு காட்டுக்கு. போ 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 அம்மா கிட்ட போ. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செட் ஆகுற மாதிரி தெரியல. அதனால வந்து பாத்தீங்கன்னா நாங்க எப்பயுமே துணி எடுக்கிற கடைக்கு வந்தாச்சு. மேக்ஸிமம் சாகர்ல நாங்க வந்து ட்ரெஸ் எடுப்போம். சாகர், ஷப்னம். ஆமா. எங்க எடுத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ராஜேந்திரன் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன். ராஜேந்திரனா? ஆமா, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ட்ரெஸ் நல்லா இருக்கு எங்க எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு. இப்ப இங்க போய் நேரு ஸ்ட்ரீட்ல இருக்க ராஜேந்திரா, சாகர், ஷப்னம் இந்த 3 கடையில மேக்ஸிமம் எடுப்போம். அப்படின்னா கேவி டெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க ட்ரெஸ் எடுப்போம். இன்னைக்கு இந்த 2 கடையில போய் பார்க்கலாம். பார்க்கலாமா? சரி. பொங்கலுக்கா? ஆமா. ரஷிதானா என் கிட்டே வர மாட்டறா. அப்பா கிட்ட ஒட்டிக்கிறா, என்ன பண்றதுங்க பாரு. காட்டே, சூப்பர். நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. சூப்பர். சிரிக்க தப்பாங்க. கொஞ்சமா வந்து உள்ளாட மட்டும் புடிச்சிக்கலாம். உள்ள கொஞ்சம் லூசா இருக்கு. நல்லா இருக்குதாமா? புடிச்சிக்குதா ஜெசிதா? நல்லா இருக்குதா? சூப்பரா இருக்கு. கொஞ்சம் அப்பா கிட்ட போனாடா. வந்து டாப்பா சைஸ் கரெக்டான சைஸ் தான். ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கலாம். ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கலாமா? இங்க கடையில கொடுத்தனா வச்சுக்க தச்சு கொடுத்துருவாங்க. அதனாலதான். ஜெசிதா தங்க பொண்ணு காட்டுங்க ட்ரெஸ் எப்படி இருக்குது பாப்போம். இது ரொம்ப லூசா இருக்கு. அப்பா காட்டுவா, நடந்து காட்டு. பாவாடை நீட்டா இருக்கு சங்கீதா, பெருசா. அது கரெக்டா இருக்கு. சூப்பரா. என்ன 2 பேரும் பக்கத்துல உட்காந்துட்டீங்க? ஸ்நாக்ஸ் சாப்பிடுறோம். ஷாப்பிங் ரொம்ப நேரம் பண்ணிட்டோம்ல, பஸ் எடுத்துச்சு. நம்ம வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து இன்னொரு கடைக்கு போலான்னு பிளான் பண்ணிருக்கேன். ஸ்நாக்ஸ் சாப்பிடுறோம். இங்கதான் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கொழுக்கட்டை, சுண்டல், சுழியம் இதெல்லாம் வாங்கி சாப்பிடுவோமா? ஆமா. கரெக்டா அந்த கடைக்கு ஆப்போசிட் கடை தான். அதான் சாப்பிடுவோம். நல்லா இருக்கும். லட்டு மாதிரி இருக்கும். ஆமாப்பா. 3 வெரைட்டி திராட்சை வச்சுக்கிறாங்க. என்னமா வேணும்? அது பேர் தக்காளி, பெங்களூர் தக்காளி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாக்குறேன். பச்சை ஆப்பிள் பாரு. ப்ளூபெர்ரி தான் நினைக்கிறேன். ப்ளூபெர்ரி தக்காளி. என்னது அது? குட்டி தக்காளி. என்ன செய்யுங்க? லிச்சி ஃப்ரூட்டும் மாம்பழமும் வாங்கியிருக்கா. ஜெசிதா எப்ப பார்த்தாலும் மாமாயன்னு குழம்புக்கு போற மாங்காய் எப்ப சாப்பிட்டுட்டு இருக்கா. வரவிட மாம்பழம் பார்த்தோமா, சரி வாங்கலாம் சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்கா. இன்னும் நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கு. ஆப்பிள்லாம் கூட வாங்கிக்கலாம். ஆப்பிள்லாம் நம்ம ஆலம்பழம் வாங்கிக்கலாம். எல்லாமே பெருசா தாங்க. இதுதான் கத்திரிக்காய். ஆமா, அதேதான். இந்த கடையில எல்லா ஐட்டமுமே வந்து வச்சிருப்பாங்க. எல்லாமே ஹோட்டல்ல சாப்பிடுறது. கலர் முட்டைகோசா? எல்லாம் ஃபாரின் எக்ஸ்போர்ட் பண்றது. நீட்டு பூசணிங்க. உருளைக்கிழங்கு, குட்டை உருளைக்கிழங்கு. சுக்கினியே ஏதோ ஒண்ணு இருக்கு. அது போல இது சுக்கினியா? சுக்கினி நம்ம ஒரு டைம் வாங்கணும் தெரியுமா? ஈட்டிங் சேலஞ்ச் ஏபிசி. ஆமா. கீழே பூசணிக்கா பாரு, சின்ன வித்தியாசமா இருக்குல்ல. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இருக்கும், அது போதும், வேணாம். மதியமா போனோம் நாங்க ஷாப்பிங் போயிட்டு வரதுக்கு. ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தாச்சு. அப்படியே வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இட்லி மாவு ஒரு பாக்கெட் வாங்கி வந்திருக்கோம். அப்புறம் தோசை சுட்டு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு மதியம் சங்கரா மீன் குழம்பு வச்சுட்டு போனோம். குழம்பு இருக்கு, தோசை சுட்டு இப்போ வந்து சாப்பிட வேண்டியதான். அதுக்கப்புறம் விடிந்த பிறகு நான் என்னென்ன ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து சொல்லிட்டு காட்டுறேன். ஏன்னா இப்போ வந்து அந்த அளவுக்கு தெரியாது, பகல்ல பார்த்தா நல்லா இருக்கும்.
சோ தோசை சுட்டு சாப்பிட்டு காலையில வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் கலெக்ஷன் எல்லாம் காட்டுறேன். ஓகே. என்னம்மா சாப்பிடு வந்த உடனே உட்காந்துட்டாரு. அவரு டயர்ட் ஆயிட்டாரு. உட்காந்துருக்காரு. ஃப்ரூட்ஸ் என்ன வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ்? மாம்பழம் எல்லாம் நாளைக்கு தான் சாப்பிடணும்னு சொல்லிருக்காங்க. மாம்பழத்தை சாப்பிடணும் ஒரு ஆர்வமா இருக்கு. நாளைக்கு சாப்பிடலாம். வை மாம்பழம் இது வேணாமா? மாம்பழம் கூட நாளைக்கு தான். அது சாப்பிடுப்பா. மாம்பழம் இது எனக்கு வேணாம், மாம்பழம் வேணும்னு கேக்குறாரு. நைட்டு ஷாப்பிங் போயிட்டு வந்தோம் இல்லையா, என்ன ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தோம்னு சொல்லிட்டு பாக்கலாம். நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 ட்ரெஸ் வந்து பட்டு போட பாப்பாக்கு போட்டோம் இல்லையா, அந்த 2 ட்ரெஸ்ல உங்களுக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் எந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இந்த ட்ரெஸ் தான் பிளஸ் பாப்பாக்கு வந்து நாங்க எடுத்துட்டு வந்தோம். எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அம்மாவும் சொல்லிருந்தாங்க, நான் தான் மாட்டு பொங்கலுக்கு பட்டு பாவாடை சட்டை வந்து பாப்பாக்கு எடுக்க போறோம், நீ ஏன் பட்டு பாவாடை எடுத்துன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா நாங்க வெஸ்டர்னும் பார்த்தோம். சோ எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கவே இல்ல. பாப்பாக்கு பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாவாடை சட்டை இருக்கணும்ன்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இது எடுத்தாச்சு. என்னமா லவ் யூ அம்மாவா வச்சுட்டே இருப்பாரு அப்பப்ப. குட் கேர்ள் மானி. ஐ லவ் யூ அப்பாவா. சோ எங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்கவே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆனா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க ட்ரெஸ் கொடுத்தாங்க. அது யாருன்னு பார்த்தா ரேஷன் கடையில. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் பரிசா வந்தது. அப்ப வேட்டி கட்டிடலாமா? கட்டு. இந்த சாரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் கட்டுவாங்க. ரேஷன் கடையில கொடுத்த சாரியுமே வந்து எங்க அம்மா ஆமா எல்லாரும் கட்டுவாங்க. எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பெட்டிகோட் தைப்பாங்க. அப்பெல்லாம் பெட்டிகோட் போடுவாங்கல்ல. சோ பெட்டிகோட் வந்து பாத்தீங்கன்னா இந்த துணியில தச்சு போடுவாங்க. துணியில தைப்பாங்க. ரேஷன் வேட்டிலுமே பாவாடை தைப்பாங்க. சாரி கட்டுறாங்கல்ல, அவங்க வந்து பாவாடை தச்சுட்டு கலர் சாயம் வந்து பாத்தீங்கன்னா விற்கும். அப்பெல்லாம் தண்ணியில சுடு தண்ணியில கலந்து சாயம் வந்து முக்கி எடுப்பாங்க எங்க அம்மா. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க எல்லாமே. சோ இப்பயுமே இதை யூஸ் பண்ணுவாங்க. இட்லி துணிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு ரேஷன் சாரி எல்லாம் குடுக்கலன்னு ரொம்ப நாள் நான் ஃபீல் பண்ணிங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் ரேஷன் வேட்டி சாரி எனக்கு மட்டும் தரவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷம் ஆகுது. சோ இது வரைக்கும் ஒரு டைம் கூட வாங்கல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா வேட்டி சேலை வாங்கியிருக்கோம். கட்ட கலர் நீ வாங்கின சாரி உனக்கு எப்படி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்? சங்கீதாக்கு நல்லா வந்து கிரே கலர்ல கொடுத்துருக்காங்க சாரி. சூப்பரா தான் இருக்குல்ல, நல்லா இருக்கு. கட்டி பாக்கலாமா? சரி. எல்லா கலர்ல நீல கலர் பிளவுஸ் அழகா கட்டிடுதான். சரி, நல்லா இருக்கு சார். இவ்வளவுதான் நாங்க பொங்கல் ஷாப்பிங் பண்ணோம். ஏன்னா இதுக்கப்புறம் பெரிய பெரிய ஷாப்பிங் எல்லாம் இருக்கு. சோ அதனால பொங்கல் ஷாப்பிங் பட்ஜெட்டா முடிச்சாச்சு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், காலையில வந்து பாத்தீங்கன்னா ஜெசிதா ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. அவருக்கு லஞ்ச் ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் பேக் பண்றேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சது ஃப்ரெண்ட்ஸ் மாம்பழம். ஜெசிதா மாம்பழம். அவ வந்து காயே மாம்பழம்னு சாப்பிடுவா. இப்ப மாம்பழத்தை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி ரியாக்ஷன் பண்றான்னு பாக்காது. நல்லாதான் இருக்கும். கடி கடி ஜெசிதா கடி. லைட்டா புளிப்பு சுவையும் தித்திப்பு சுவையும் கலந்துருக்கு. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கா ஜெசிதா? நல்லா இருக்குதா மாம்பழம்? இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா மாம்பழமே கிடைக்காது. ஆனா கடையில மாம்பழம் வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் டைமுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாம்பழம் தான் நீங்க கொடுத்து அனுப்ப போறேன். வந்து லஞ்ச் என்ன பண்ணிருக்கேன்னா சிம்பிளா ரசம் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சிருக்கேன். ரசம் அது சைட் டிஷ் வந்து பாத்தீங்கன்னா முட்டை வச்சிருக்கேன். அவ்வளவுதான். ஸ்நாக்ஸ் டைம் சாப்பிடறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாம்பழம், லிச்சி ஃப்ரூட் வந்து பாத்தீங்கன்னா தோல் உரிச்சு அதுல இருக்கிற விதையை எடுத்துட்டு கொடுத்து அனுப்பலாம். அவளே தோல் உரிச்சு விதையை சாப்பிடுற அவ இருந்தாலும் நம்ம வந்து கிளீன் பண்ணி கொடுத்தா அங்க சாப்பிடுறது ஈஸியா இருக்கும்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா லிச்சி ஃப்ரூட்ஸ் கொடுக்க போறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி செஞ்சோம் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி இதுக்கு சிக்கன் ஆமா சிக்கன் கிரேவ் பண்ணேன். ஜெசிதா சாப்பிட்டு போட்டு வச்சுக்கிறாரு. சரி, இதை நம்ம அப்படியே பேக் பண்ணிடலாம். ஓகே, அவனுக்கு போய் மாம்பழம் கொடுத்து அனுப்புறேன். இங்க பாரு, அவன் சட்டையை பாரு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடன்ற பேர்ல இப்ப ஸ்கூல் கிளம்பி இருக்க சட்டையெல்லாம் வீணாகிட்டா. ஏமா அவ எவ்வளவு சந்தோஷமா இருக்கால. சட்டை தானே எப்படிதான் உச்சா போயிடும் கொஞ்ச நேரத்துல கழட்டி போட வேண்டியதான். இதான் லிச்சி ஃப்ரூட்ஸ் யாரெல்லாம் சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க. நல்லா டேஸ்டா தித்திப்பா இருக்கும். இவரு ஒரு நாள் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா உரிச்சு சாப்பிட்டு இருந்தாரு அவரு. அவ்வளவுதான் ஜெஸ்டா கிளம்பிட்டாருப்பா ஸ்கூலுக்கு. பாய். நான் ஜெசிதா பாய் சொல்ல அம்மாக்க. செப்பல் எடுக்கிறது காட்டுமா? இல்ல அம்மா எடுத்துட்டு வரேன். பாய் சொல்லு அம்மாக்க. பாய் சொல்லு. பாய் பாய்.
லஞ்சுல தூக்கவே முடியல அதை தூக்கி வர்றாரு அவரு. இன்னும் தரவா? நான் போறேன், எனக்கு தெரியும் போனி. சரி நீ வாங்கி பேக் வாங்கி பாய் வாய்த்தன்னு சொல்லு ஜெஸ்டா. பாய் சொல்லு பாய்.